Hello friends, welcome back to பல்சுவை பதிவுகள் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கறி குழம்பு டேஸ்ட்ல சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சுண்டல் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிறேன். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பாப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் துருவன தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 10 போல் சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோனையும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோனையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு நறுக்கின தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து இதில் மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தூள்லாம் ஆட் பண்ணோனையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரொம்ப மசாலா ட்ரையாக இருக்குது, அதனால் நான் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கி விட போகிறேன். மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதையும் இதில் ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சுண்டலும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மசாலாவோட கலந்தோனையும் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். குழம்பு நல்லா கொதி வந்தோனையும் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துடும். இப்போது 4 விசில் வந்து கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்குது. இந்த குழம்பு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, கறி குழம்போட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் நம்ம சுண்டல் குழம்பு செஞ்சாச்சு. இந்த சுண்டல் குழம்பு நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா ரெசிபிஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.